எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், கருப்பு உளுந்து தேவையான பொருள்கள் கருப்பு உளுந்து பாருங்கள். கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உப்பு, மிளகு, சீரகம், மிளகாய், பச்சை மிளகாய், எள்ளு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சு கடலைப்பருப்பு முதல்ல அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு உளுந்து அரைச்சிருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது, வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க. கருப்பு உளுந்து போடுறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும், நொறுப்பா. அப்புறம் இது கருப்பு உளுந்து அரைச்சி வச்சு 2 மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இன்னொரு மிக்சியில் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அரைச்சி நொறுப்பாக வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கணும். ரெண்டையும் பிறகு மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இந்த அரைச்சி வச்சுக்கிறதாவையும் போட்டேன். இதில் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு போடுறேன். பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் எள்ளு போட்டு எல்லாம் பிசக்கிடணும். பிசக்கிட்டு வடைக்கு போடுற மாதிரி போடணும். இதெல்லாம் இப்படி நல்லா கலந்துடணுங்க. எல்லாம் போட்டு பாட்டில் வச்சு கடமடை போட்டுங்க. அதில் எண்ணெய் ஊற்றுறேன். சின்ன உருண்டையாக தட்டி இப்படி தட்டிக்கணுங்க. பேப்பர் மாதிரி தட்டிக்கோங்க. மெலிசாவும் வேணும், தப்பவும் வேணாங்க. இப்படி தைச்சிட்டுங்க. இப்போ நடுமதியில் ஒரு ஓட்டை போட்டுக்கணுங்க. அப்போ தான் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெயில் போடணுங்க. இது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தட்டி வச்சுருக்கேன், போடுறேன். நடுமதியில் தட்டிட்டு ஓட்டை போடணுங்க. அப்போ தான் உள்ளே வேகும். சென்டர் இப்படி ஓட்டை போடணுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இது சுடுறதுக்கு முன்னே 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 2 பருப்பையும் நல்லா ஊறின பின்னாடி தான் நொறுப்பாக அரைக்கணுங்க. இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.